Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா wood-ஓட யூசேஜ் தான் பார்க்க போறோம். wood எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்? ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நான் will-ஓட யூசேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். will எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்? ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ல will யூஸ் பண்ணோம் இல்லையா? சரி. wood அப்படின்றது will-உடைய past form தான் wood. ஆனால் will ஃபியூச்சர் சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி wood வந்து ஃபியூச்சர் சிச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. wood வந்து 3 சிச்சுவேஷன்லையுமே யூஸ் பண்ணலாம். பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசென்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்லேயும் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இங்கே நான் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ வில் கம், ஐ வுட் கம். இந்த 2 சென்டென்ஸ்க்கும் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் வருவேன். நான் வருவேன் அப்படின்றதுக்கு ஐ வில் கம் அப்படின்னு சொல்லலாம், ஐ வுட் கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதனுடைய சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறும். நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய சிச்சுவேஷன்ஸை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஐ வில் கம் எங்கே யூஸ் பண்ணணும், ஐ வுட் கம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதை பற்றி தெளிவாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். wood எங்கே யூஸ் பண்ணணும்னா ஃபார் பாஸ்ட் ஹேபிட்ஸ். நமக்கு சின்ன வயசுலையோ இல்லை இதுக்கு முன்னாடியோ, ப்ரெசண்ட்டில் கிடையாது, பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ரொட்டீன் ஹேபிட்டாக இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், வீக்கெண்ட் ஆச்சுன்னா என்னோடய பாட்டி எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா நான் என் பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவேன். அதே சமயம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்டில் ரொட்டீனாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. அது வந்து உங்களுடைய பாஸ்ட் ஹேபிட்ஸ் இல்லையா? ஸோ பாஸ்ட் ஹேபிட்ஸை சொல்லும் பொழுது அப்போது அந்த இடத்துல நம்ம wood யூஸ் பண்ணலாம். ஆனால் இது பாஸ்ட் சிச்சுவேஷனில் ஃப்யூச்சரை மீன் பண்ணும். புரியலையா? கன்ஃபியூஸ் ஆகுதா? ஒன்றும் இல்லை, தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போது சின்ன வயசில் நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன். நான் டெய்லி ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அது பாஸ்ட்டை மீன் பண்ணும். நான் டெய்லி ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னா பாஸ்ட்டில் எதிர்காலத்தை குறிக்கும் இல்லையா? நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்றது இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம wood யூஸ் பண்ணலாம். இப்போது விடுமுறை நாட்களில் நாங்கள் பாட்டி வீட்டிற்கு செல்வோம். ஆக்சுவலாக இந்த சீன் ஃபுல்லாக வந்து பாஸ்ட்டு தான். ஆனால் பாஸ்ட்டில் அந்த சிச்சுவேஷனில் இருந்து நீங்கள் அதை பார்க்கும்போது தினமும் நான் பாட்டி வீட்டுக்கு செல்வேன் அப்படின்றது டெய்லி ரொட்டீன் ஆக்ஷன், அது உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல wood யூஸ் பண்ணுவோம். இப்போது நாங்கள் பாட்டி வீட்டிற்கு செல்வோம். நாங்கள் அப்படின்றது இங்கிலீஷில் சப்ஜெக்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போது வீணு போட்டாச்சு. நாங்கள் பாட்டி வீட்டிற்கு செல்வோம். அப்போது இந்த இடத்துல would, we would. பாட்டி வீட்டிற்கு செல்வோம். அப்போ இந்த இடத்துல நம்ம விசிட் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். we would visit. எதை விசிட் பண்ணுவோம்? பாட்டியோட வீடை. ஸோ we would visit grandma's home. grandma's home எப்போ? during holidays, விடுமுறை நாட்களில். அப்போது இந்த இடத்துல during ஹாலிடேஸ்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது we would visit grandma's house during holidays அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் குழந்தையாக இருந்தபோது நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் குழந்தையாக இருந்தபோது, இந்த வாக்கியம் பாஸ்ட்டு. நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். இது வந்து என்னென்னா பாஸ்ட்டில் ஹேபிட்ஸ், அவங்களோட ரொட்டீன் ஹேபிட்ஸ் இது. ஓகே, அப்போ இதில் நம்ம எதில் சொல்லணும் அப்படின்னா would யூஸ் பண்ணி வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுற பாருங்கள். நான் குழந்தையாக இருந்த போது, இந்த மாதிரி போது அப்படின்னு வந்துச்சுன்னா எடுத்தோடனே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வென் யூஸ் பண்ணணும். வென், நான் அப்படின்றதா சப்ஜெக்ட், அப்போ ஐ யூஸ் பண்ணியாச்சு. வென் ஐ வாஸ், இது பாஸ்ட் இல்லையா? அதனால் நான் வாஸ் யூஸ் பண்ணுறேன். வென் ஐ வாஸ் அ சைல்டு, நான் ஒரு குழந்தையாக இருந்தபோது. இப்போ இந்த வாக்கியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். அப்போ இந்த இடத்துல நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து would, ஐ would. என்ன ஆக்ஷன் இதில்? விளையாடுவேன். இதில் வந்து செல்வோம் அப்படின்றதுக்கு நம்ம விசிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே விளையாடுவேன் அப்படின்ற போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ப்ளே யூஸ் பண்ணணும். என்ன விளையாடுவேன்? கிரிக்கெட் விளையாடுவேன். அப்போது தினமும் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல டெய்லி or every day அப்படின்னு போடலாம். ஸோ when I was a child, I would play cricket daily. I would play cricket every day அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல I would play. இங்கே நல்லா கவனிங்க. woodக்கு பக்கத்தில் நான் என்ன verb ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே play அப்படின்றதும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ இந்த woodக்கு பக்கத்தில் நம்ம verb செகண்ட் ஃபார்மோ தேர்ட் ஃபார்மோ யூஸ் பண்ணக்கூடாது. woodக்கு பக்கத்தில் நம்ம verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். டன். அடுத்த சிச்சுவேஷன் பாருங்கள். செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இஃப் யூஸ் பண்ணுறது. இஃப் யூஸ் பண்ணி எழுதுனா வந்து கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நான் தெளிவாக உங்களுக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் டைப் 1, 2, 3ன்னு சொல்லியிருக்கு. அதில் செகண்ட் டைப்பில்
இந்த would வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அன்ரியல் ஆர் இமேஜின் சுச்சுவேஷன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இமேஜின் பண்ணி பார்ப்போம். சே, இப்படி இருந்திருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பறவை வானத்தில் பறந்து போகுது. அந்த பறவையை நீங்கள் பார்க்குறீங்க. நான் மட்டும் இந்த பறவையாக இருந்திருந்தேன்னா நான் பறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே சமயம் இப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஏழையான இருக்கவங்கள ஒரு ரொம்ப பசியில் இருக்கவங்கள பார்க்கும் பொழுது நம்ம யோசிப்போம், நான் மட்டும் பணக்காரனாக இருந்தால் நான் ஏழைகளுக்கெல்லாம் உதவுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னா ரியல் சுச்சுவேஷன் இல்லை, இது வந்து அன்ரியல் சுச்சுவேஷன். நான் பறவையாக இருந்தால் நான் பறப்பேன், நான் வந்து பணக்காரனாக இருந்தால் நான் ஏழைகளுக்கு உதவுவேன். ஸோ இது வந்து என்னென்னா இமேஜினரி சுச்சுவேஷன். ஓகேவா, நம்ம மனசுக்குள்ளே இப்படி இருந்தால் நான் இப்படி செய்வேன்னு நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். அப்போது இப்படி இருந்தால் இப்படி செய்வேன், அப்போது இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம would யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவளுக்கு பதில் தெரிந்திருந்தால் அவள் உன்னிடம் சொல்வாள். அவளுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அவன் வந்துட்டு சொல்லுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அவளுக்கு பதில் தெரிந்திருந்தால், அப்போது அவளுக்கு அப்படின்ற பொழுது எடுத்த உடனே இந்த இருந்தால் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அந்த இடத்துல நம்ம அப்படி வந்துச்சுன்னா அந்த வாக்கியத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எடுத்த உடனே பிகினிங்கில் இஃப் யூஸ் பண்ணும். இஃப் அடுத்து சப்ஜெக்ட் இதில் என்ன, அவளுக்கு. அப்போது இஃப் ஷீ, அடுத்து பதில் தெரிந்திருந்தால், இது வந்து பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் அப்படின்ற போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்போது இஃப் ஷீ நியூ, நோவுடைய செகண்ட் ஃபார்ம் நியூ. இஃப் ஷீ நியூ, என்ன தெரிந்திருந்தால் பதில். அப்போது இஃப் ஷீ நியூ த ஆன்சர், இஃப் ஷீ நியூ த ஆன்சர். ஸோ இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. அவள் உன்னிடம் சொல்வாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அவள் அப்படின்றதுக்கு நம்ம ஷீ யூஸ் பண்ணோம். ஷீ அடுத்தது would யூஸ் பண்ணோம். ஷீ would சொல்லுவாள் அப்படின்ற போது ஷீ would tell you. உன்னிடம் அப்படின்னா யூ. இஃப் ஷீ நியூ த ஆன்சர் ஷீ would tell you. அவளுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அவள் ஆன்சர் சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்து என்னிடம் பைக் இருந்தால் நான் உன்னை ஆஃபீஸ்க்கு அழைத்து செல்வேன். இப்போ நம்ம சொல்லுவோம், என்கிட்ட பைக் இல்லை, ஆனால் என்கிட்ட பைக் இருந்துச்சுன்னா உன்னை நான் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் உன்னை ஆஃபீஸ்க்கு அழைத்து செல்வேன் அப்படின்றது என்னென்னா ஃப்யூச்சர் ஃபார்ம். ஆனால் என்கிட்ட பைக் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா பாஸ்ட்டில் நம்ம சொல்லணும், இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போது என்னிடம் பைக் இருந்தால், அப்போது இஃப் ஐ ஹேட், என்னிடம் அப்படின்றனால நான் ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா எடுத்தோடனே நம்ம இஃப் யூஸ் பண்ணணும்னு சொன்னாலே, அதனால் இஃப் யூஸ் பண்ணியாச்சு. என்னிடம் அப்படின்றதுக்கு ஐ, என்னிடம் இருந்தால் அப்படின்றதுனால ஹேட் யூஸ் பண்ணுறேன். இதே இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ பைக் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாஸ்ட்டை மீன் பண்ணது, அதனால் நம்ம அந்த இடத்துல ஹேட் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஐ ஹேட், என்ன இருந்தால் பைக். இஃப் ஐ ஹேட் பைக், என்னிடம் பைக் இருந்தால் நான் உன்னை ஆஃபீஸுக்கு அழைத்து செல்வேன். அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே would யூஸ் பண்ணிவிட்டு அழைத்து செல்வேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம டேக் யூஸ் பண்ணோம். ஐ would take. யாரை, உன்னை. அப்போ இந்த இடத்துல ஐ would take you, எங்கு அழைத்து செல்வேன், டு த ஆஃபீஸ். இஃப் ஐ ஹேட் அ பைக் ஐ would take you to the office அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உட்டுக்கு பக்கத்தில் இங்கே பி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம உட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேர்பு தான் யூஸ் பண்ணோம். would visit, would play, இங்கே would tell, இங்கே would take. ஸோ இந்த உட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் தான் இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்டுக்கு பக்கத்தில் பி வந்திருக்கு. ஓகே, ஸோ would be அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஒரு இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவள் ஒரு சாம்பியனாக இருப்பாள். அப்போது இந்த வாய்ப்பாக, சாம்பியனாக, நீ ஒரு நல்ல மருத்துவராக இருப்பாய் அப்படின்னு இது என்னென்னா ஒரு ஒப்பீனியன் இல்லை ஒரு பாசிபிலிட்டிஸை சொல்கிறது போது தான் நம்ம இந்த வாக்கியத்தை வந்து உபயோகப்படுத்துவோம். இப்போது ஒரு குட்டி பையன் வந்து விளையாடுறான், ஒரு டாக்டர் கிட்ஸ் அந்த டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுறான். அப்போது வந்து சொல்லுவோம், ஸோ இப்போவே பாரு அவன் எப்படி அந்த டாக்டர்ன்ற அந்த கேரக்டர்கள் உள்ளே போய் அந்த விளையாடிட்டு இருக்கான், அப்போ அவன் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு டாக்டராக வருவான்.
ஸோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து என்னென்னா நம்மளுடைய ஒப்பீனியன், அதே சமயம் அது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஆனால் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஆனால் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியன் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம would யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. ஓகே, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மேபி அந்த வந்து உங்களுக்கு நல்ல விஷயமாகவும் அமையலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். ஆனால் இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனாகவோ இல்லை ஒரு பாசிபிலிட்டியாகவோ அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம would யூஸ் பண்ணலாம். அப்போது இது அப்படின்ற போது நம்ம இந்த இடத்துல திஸ் யூஸ் பண்ணுவோம். திஸ் இல்லைன்னா வந்து இட் யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் வுட்டுக்கு அடுத்தது பி யூஸ் பண்ணுறோம். இது அதுக்கு அப்படின்றனால நம்ம திஸ் யூஸ் பண்ணியாச்சு. would be ஆக இருக்கும் அப்படின்ற போது நம்ம would யூஸ் பண்ணியாச்சு. என்னவாக இருக்கும், நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்போ நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே, ஸோ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற இடத்துல நம்ம would be யூஸ் பண்ணுறோம். ஆக இருக்கும் அப்படின்ற இடத்துல would be யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் would be a good opportunity. ஸோ இந்த இடத்துல வரும், ஏன்னா ஒரு அப்படின்றதுனால நம்ம இப்படி சொல்லலாம், இட் would be a good opportunity அப்படின்னும் சொல்லலாம். this would be a good opportunity அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து அவள் ஒரு சாம்பியனாக இருப்பாள் அப்படின்னு இருக்கு. நீ நல்ல அவள் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா அப்படின்னா அவர் நல்ல சாம்பியனாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். அவள் அப்படின்ற போது she யூஸ் பண்ணணும். அடுத்து ஒரு சாம்பியனாக இருப்பாள் அப்படின்ற போது she would be. அடுத்து என்னவாக இருப்பாள், ஒரு சாம்பியனாக, she would be a சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். she would be a champion அப்படின்னா அவள் ஒரு சாம்பியனாக இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து would in past situation. would வந்து past situationல யூஸ் பண்ணணும். நம்ம வீடியோட பிகினிங்கில் பார்த்தோம் I would come, I will come அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த I would come அப்படின்றது என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதற்கான விளக்கம் தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது இது வந்து என்னென்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மேபி நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அப்போ நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து மேபி இதுக்கப்புறம் அதை கோ த்ரூ பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது என்னென்னா இப்போது நம்ம வந்து சொல்லுவோம் அவன் நாளைக்கு வரதான் சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த விஷயத்தை நம்ம கேட்டுட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட கன்வே பண்ணுவோம். ஓகே, இப்போ 2 பசங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவள் சொல்கிறான் நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட சொல்கிறான். ஸோ அந்த இன்னொரு பையன்கிட்ட அவன் சொல்கிறத வந்து நம்ம கேட்டுட்டு கன்வே பண்ணுறோம். அப்போ சொல்லுவோம் அவன் நாளைக்கு வருவதாக சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்கள், அவன் சொன்னான். ஓகே, அவன் சொன்னான் அப்படின்றத ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அவன் அப்படின்றது ஹீ, சொன்னான் அப்படின்றதுக்கு செட், ஏன்னா இது பாஸ்ட் இல்லையா, அதனால் நம்ம செட் யூஸ் பண்ணுறோம். ஹீ செட், அவன் சொன்னான். என்ன சொன்னான், நாளை வருவதாக சொன்னான். ஓகே, அப்போது ஹீ செட், இந்த இடத்துல ஹீ would come. ஹீ செட் ஹீ would come. அவன் சொன்னான் அவன் நாளை வருவதாக. இந்த இடத்துல நம்ம தட் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் நம்ம தட் யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஹீ செட் தட் ஹீ would come. he would come. நாளை அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம tomorrow அப்படின்னு எழுதணும். he said he would come tomorrow அப்படின்னா அவன் நாளை வருவதாக சொன்னான் அப்படின்ற போது இந்த இடத்துல அவன் நாளை வருவதாக அவன் சொன்னான் அப்படின்றத தமிழில் நாம் திரும்பவும் அவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பட் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணணும். he said he would come tomorrow அப்படின்னு சொல்லலாம். he said that he would come tomorrow அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் அவன் ஜெயிப்பான்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த முன்னாடியே பாஸ்ட்லேயே நம்ம சொல்லுவோம், பாஸ்ட்லேயே வந்து எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லுவோம். ஆனால் வந்து அவன் ஜெயிப்பான் அப்படின்றது ஃப்யூச்சர் தான், ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்றது பாஸ்ட்டு. புரியுதா? அதே மாதிரி இந்த வாக்கியமும் அவன் சொன்னான் அப்படின்றது பாஸ்ட்டு, நாளை வருவதாக அப்படின்றது வந்து ஃப்யூச்சர். அதனால தான் பாஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம would யூஸ் பண்ணுறது எப்படின்றத நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இந்த சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்குது. அப்போது எனக்கு அப்படின்ற போது நம்ம ஐ யூஸ் பண்ணோம். தெரியும் அப்படின்ற போது நோவுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து நியூ. ஐ நியூ. எனக்கு தெரியும், என்ன தெரியும், அவன் ஜெயிப்பானு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் அப்படின்ற போது ஹீ மென்ஷன் பண்ணியாச்சு. ஜெயிப்பான் அப்படின்ற போது ஹீ
would he would win அப்படின்னு போடணும். அப்போது I knew he would win அப்படின்னு போடணும். I knew he would win அப்படின்னா அவன் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்று மழை பெய்யும்னு நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இதில் நான் நினைத்தேன் அப்படின்றது பாஸ்ட்டு, இன்று மழை பெய்யும் அப்படின்றது ஃப்யூச்சர். ஓகே, அப்போது இதில் நான் நினைத்தேன் அப்படின்ற போது நான் அப்படின்றதுக்கு நம்ம ஐ யூஸ் பண்ணி ஆச்சு. நினைத்தேன் அப்படின்றதுக்கு வந்து திங்குடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? தாட். ஸோ ஐ தாட், நான் நினைத்தேன். என்ன நினைத்தேன்? இன்று மழை பெய்யும்னு. ஓகே, அப்போ இந்த வாக்கியத்தில் நம்ம would யூஸ் பண்ணணும். அப்போது இன்று மழை பெய்யும் அப்படின்ற போது இட் would rain. இட் would rain அப்படின்னா இன்று மழை பெய்யும்னு அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், he said he would come tomorrow. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், I knew he would win. I thought it would rain. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே இது வந்து வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுவும் வேர்ப் செகண்ட் ஃபார்ம். இங்கே பாருங்கள், he would come tomorrow, இது வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். he would win, இது வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். it would rain, இதுவும் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். would அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 4-5 ரூல்ஸ் நம்ம பார்த்தோம். இதில் அதை பேஸ் பண்ணி ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 சென்டென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் would பற்றின இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத இதுக்கு அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.